والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் பொங்கும் ரமதான் மாதத்தின் பகலில் நோன்பிருந்து இரவில் நின்று வணங்கி 1000 மாதங்களை விட சிறந்த இரவின் நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அந்த கூலி எதிர்பார்த்தவர்களாக அவனது ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டு இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ வல்ல அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை துவக்குகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இறை மன்னிப்பை பெறும் வழிமுறைகள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியாளர்கள் யார் என்று அவனது திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் ஒருவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகின்றாரோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் வெற்றியாளர்கள் என்பதாக இறைவன் குறிப்பிடாமல், நரகம் செல்லாமல் யார் சொர்க்கம் செல்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படியானால் சொர்க்கம் என்பது நல்லவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, நரகம் என்பது பாவிகளுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் பாவிகள், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர் நல்லவர்கள். நரகம் செல்லாமல் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்வதுதான் உண்மையான வெற்றி என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், சொர்க்கவாசிகளை 2ஆக இறைவன் வகைப்படுத்துகிறான். சுவனவாசிகள் 2 சாரார்கள். ஒரு சாரார்கள் செய்த தவறுக்காக குற்றத்திற்காக நரகத்தில் தண்டனையை அனுபவித்துவிட்டு அவருடைய தண்டனை காலம் முடிந்த பிறகு சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். இன்னொரு சாரார் நரகத்திற்கு செல்லாமலேயே சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். இந்த 2 சாரார்கள் யார் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, யார் நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கம் செல்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான தவறுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் மனிதர்களை தவறு செய்யக்கூடிய இயல்புடையவனாகத்தான் படைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் மறைக்கின்ற வரையிலும் எந்த தவறுமே செய்யவில்லை என்று எந்த மனிதனையும் நாம காட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்புல தவறு செய்யக்கூடிய இயல்புடையவராக அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனுஷனா தவறு செய்வான். வானவர்களுக்கு தவறே ஏற்படாது. இறைவனுடைய படைப்பில் 3 வகையினர்கள். ஒன்று வானவர்கள், அவர்களுக்கு தவறுனா என்னன்னே தெரியாது, பாவம்னா என்னன்னே தெரியாது. இறைவனுடைய கட்டளைக்கு என்றுமே மாறு செய்யாத ஒரு படைப்பு வானவர்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்றுமே மாறு செய்ய மாட்டார்கள். இறைவன் கட்டளையிட்டதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவார்கள். இது வானவர்கள். இன்னொரு படைப்பு இதற்கு நேர் மாற்றமாக
இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்வதுதான் அவருடைய இலக்கு. அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்வது என்பதை தாண்டி மனித சமூகத்தையே இறை கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு சமூகமாக உருவாக்குவது அவர்கள் இறைவனிடத்தில் எடுத்துக்கொண்ட சபதம். அவர்கள் யாருன்னா ஷைத்தான்கள். ஷைத்தான் தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பதாக அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்து வந்திருக்கிறான். அவனுக்கு நன்மனை என்னன்னு தெரியாது. இந்த இரண்டுக்கும் மத்தியில தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையில தவறும் நடக்கும், நன்மையும் நடக்கும். இப்ப தவறு நடக்கும் சொன்னா தவறு ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நாம தவறு செய்கிறோம், அதே வேளையில் நரகம் தீண்டாமல் சொர்க்கம் செல்ல வேண்டும். இறைவன் சொல்லக்கூடிய உண்மையான வெற்றியாளர்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஏராளமான வழிமுறைகளை சொல்கிறான். ஒரு மனிதனுடைய தவறு மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அவன் நரகம் செல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியும். நம்முடைய வாழ்நாள் காலத்திலேயே நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கான பரிகாரத்தை இந்த உலகத்தில் நாம தேடியாக வேண்டும். நம்ம உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய மௌத்துக்கு முன்னால் நம்ம என்னென்ன தவறெல்லாம் செய்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட அனைத்து தவறுகளும் மன்னிக்கப்பட்ட நிலையில் நாம் மரணித்தால் இறைவன் சொல்லக்கூடிய அந்த வெற்றியாளர்களுடைய பட்டியலில் நாம் இடம்பெறலாம். அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும். அதற்கு இறைவன் என்ன வழிமுறைகளை சொல்கிறான் என்பதை தெரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த மாதம் முழுக்க செய்யக்கூடிய பல்வேறு இபாதத்துகளுடைய பின்னணியே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம். பாவம் மீழ்ச்சி பெறுவதற்காகத்தான் ரமலானை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நம்முடைய நோன்பு நம்முடைய கடந்த கால பாவத்திற்கான பரிகாரம், நம்முடைய இரவு வணக்கம் கடந்த கால பாவத்திற்கான பரிகாரம், லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய பிரத்யேக வணக்கம் அதுவும் கடந்த கால பாவத்திற்கான பரிகாரம். அப்ப பாவ மீழ்ச்சிக்காகத்தான் இந்த ரமலானை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நான் செய்த தவறுகளை இறைவன் மன்னிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை எனக்கு சொல்லுகிறான், அதை நாம் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். அதான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். இறை மன்னிப்பை பெற வேண்டுமானால் அதற்கு இறைவன் சொல்லக்கூடிய வழிமுறைகள்ல முதல் வழிமுறை என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நல்லவர்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கும்? அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால், தங்களுக்கு தாங்களாகவே ஒரு அநியாயத்தை செய்துவிட்டால், இது மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கும். மானக்கேடான காரியத்தை செஞ்சிருவான் தவறுதலாக, அல்லது நமக்கு நாம ஏதாவது ஒரு தீங்கு அநியாயம் இறைவனுக்கு நாம செய்து விடுவோம், இது நடக்கும். இப்படி செய்து விட்டால் ஜக்கருல்லாஹ், உடனே அல்லாஹ்வின் சிந்தனை வந்துவிடும். தவறு செய்யும் பொழுது மனிதனுடைய உள்ளத்துல உறுத்தல் ஏற்படணும். அல்லாஹ் சொல்றான், நாம தப்பு செய்யறோம், இது இறைவனுடைய தண்டனைக்குரிய செயல், இதற்கு பரிகாரம் தேடாமல் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு இல்லைங்கிற அந்த உறுத்தல் தவறு ஏற்படக்கூடிய அடுத்த வினாடியே நம்ம இடத்தில் ஏற்படணும்னு சொல்றான். இது யார் இடத்துல ஏற்படும்னா நல்லவரிடத்துல ஏற்படும். இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் தலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். அந்த சிந்தனை வந்த மாத்திரத்திலே அல்லாஹ்ட்ட கையேந்துவாங்களாம், இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு, நான் தவறு செய்து விட்டேன். வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அன்றி பாவத்தை மன்னிப்பவன் யார்? அல்லாஹ் கேக்குறான், அல்லாஹ்வை அன்றி பாவத்தை மன்னிப்பவன் யார்? வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் தெரிந்து கொண்டு அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு திருந்திய அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள். இப்ப நல்லவர்களுடைய பண்பாடாக இறைவன் சொல்லும் பொழுது தவறு செய்தால் உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப தவறுக்கான பரிகாரம், பாவம் மீழ்ச்சி பெறுவதற்கான முதல் வழிமுறை நாம அல்லாஹ்ட்ட கையேந்துறது தான். தப்பு பண்ணிட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தரும், இறைவா நான் தப்பு செய்துட்டேன், தவறு செய்து விட்டேன், என்னை நீ மன்னித்து விடு. இதுதான் நபிமார்களுடைய வழிமுறையாக இருந்தது. திருமறை குர்ஆன்ல எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை இறைவன் குறிப்பிடுகிறான். குறிப்பிடக்கூடிய அனைத்து நபிமார்களுடைய வரலாற்றிலும் ஒரு செய்தியை பார்க்கலாம். அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில நடைபெற்ற எத்தனையோ தவறுக்காக அல்லாஹ்ட்ட கையேந்தி இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன மன்னிக்கலன்னா நான் மறுமையில அகப்பட்டு விடுவேன். இறைவனுடைய பிடி கடுமையானது. இறைவனை பொறுத்தவரை அவனுக்கு ரெண்டு தன்மை இருக்குது. அல்லாஹ்வுடைய இரண்டு தன்மைகள், ஒன்று அவன் மன்னிப்பாளன், இன்னொன்று கடுமையான தண்டிக்கக்கூடியவன். இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய பண்பு. நம்ம அல்லாஹ் தண்டிக்க கூடாதுங்கிற பயமும் இருக்கணும், இறைவன் நம்மை மன்னிப்பான் என்கின்ற ஆதரவும் இருக்க வேண்டும். அப்ப செய்த தவறுக்காக
முதலில் அல்லாஹ்ட்ட கையேந்தி திருந்துறது, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறது. இதை இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கான முதல் வழிமுறையாக சொல்லி தருகிறது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறுக்காகத்தான் அதனுடைய தண்டனையாக அல்லாஹ் சுவனத்திலிருந்து வெளியாக்கி உலகத்திற்கு அனுப்பினான். இப்படி அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, என்னுடைய தவறை மன்னித்து விடு. எப்படி கையேந்தணுங்கிறதை அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கிறான். நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும் அதை இறைவன் கற்றுக் கொடுக்கின்றான். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இறைவன் கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட மாதிரியான ஞானம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. அந்த வார்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாருக்கு இறைவன் பயன்படுத்தவும் இல்லை. வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதமிற்கு எல்லாவற்றினுடைய செய்திகளையும் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி கற்றுக் கொடுக்கப்பட்டவைகளில் ஒன்றுதான் அவர் செய்த தவறுக்காக அவர் அல்லாஹ்ட்ட எப்படி திருந்தி வருந்தி கையேந்தணும், அல்லாஹ்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்கணும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கின்றான். ஃபதாப அலைஹி. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் கையேந்தினார்கள். அது என்ன வார்த்தை? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா. இறைவா, எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. என்னை நீ மன்னித்து எனக்கு நீ இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நான் நஷ்டவாளியா போயிடுவேன். இது இறைவன் கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் இடத்தில் நாம மன்னிப்பு கேட்பதற்கு முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனை உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் அதன் மூலமாக கற்றுத் தருகிறான். செய்த தவறுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா? முதல்ல கையேந்துங்க, நம்முடைய தவறை ஒப்புக்கொள்ளுங்கள். முதல்ல தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய தன்மை மனுஷன் இருக்கணும். இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள்ட்ட செய்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் இருக்கிறது. மனிதன் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய தவறாக இருக்கட்டும், மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய தவறாக இருக்கட்டும், தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்ட மாத்திரத்திலேயே தவறுதான் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய தன்மை எத்தனை பேர்கிட்ட இருக்குது? பெரும்பாலும் நம்ம நியாயம் கற்பிப்போம், தவறுதான் ஆனா ஏன் செய்யுதுன்னு தெரியுமா அப்படிம்போம். இது அல்லாஹ் விரும்ப மாட்டான். தவறுனா முதல்ல சரண்டர் ஆகணும். தவறுதான் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிடு. அது ஆதம் அல்லாஹ் கூட ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா. இறைவா, எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டேன், உன் கட்டளையை மீறி ஷைத்தானுடைய அந்த ஆசைக்கு நான் இறங்கி விட்டேன். இல்லம் தக்ஃபிர் லனா, நீ என்ன மன்னிக்கலன்னா வ தர்ஹம்னா, எனக்கு நீ இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நான் நஷ்டவாளியா போயிடுவேன் ரப்பே அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்றான். சூரத்துல் பக்ரால வருது, சூரத்துல் ஆராஃப் என்கிற அந்த அத்தியாயத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லி தருகிறான். ஆதம் நபி இப்படி கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான், மன்னித்தான் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப முதல் விஷயம் என்னன்னா, செய்த தவறுக்காக அல்லாஹ்ட்ட கையேந்துறது, மன்னிப்பு கேட்கிறது. எல்லா நபிமார்களும் கேட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு 950 ஆண்டு காலம் ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவனுடைய வேதனை வருகிறது, அல்லாஹ்வுடைய அதாபு நேரடியா கண்கூடா பாக்குறாங்க. தன்னுடைய மகன் அழிவை சந்திப்பதை நேரடியா பாக்குறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இன்னபடி மின் அஹ்லி, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன், அவனை மன்னிக்க கூடாதா? அந்த மாதிரியான கருத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், நீ கேட்கிறதே சரியில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். நீ கேட்டதுவா, நீ அல்லாஹ்ட்ட கேட்டது தவறானது, அவன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. உனக்கு பிறந்தவன் என்பதற்காக உன் குடும்பம் அல்ல, உன் கொள்கை என்னைக்கு அவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்ப அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், நீ கேட்பது சரியில்லைன்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். உடனே அல்லாஹ்ட்ட திருந்துறாங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. இறைவா, எனக்கு அறிவில்லாதவற்றை நான் உன்னிடத்தில் கேட்டு விட்டேன், நீ என்ன மன்னிக்கலனா? இதே வார்த்தை, எனக்கு நீ இரக்கம் காட்டல, நான் நஷ்டவாளியா போயிடுவேன். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்னா, தவறு செய்யக்கூடியவனை தவறு செய்த மனிதனாகத்தான் பார்க்கிறான். அவர் யாராக இருந்தாலும் சரி, இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதராக இருந்தாலும் இது என்னுடைய இறை தூதராச்சே,
என் இறை தூதர் தவறு செஞ்சிட்டாரு, இந்த கொள்கைக்காக பாடுபடக்கூடியவராச்சு, 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணக்கூடியவராச்சு அப்படின்னு இறைவன் பார்க்கறது இல்ல. அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பார்வையில் ஒருவர் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டும், இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து ஆக வேண்டும். இது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நியதி. இதை எல்லா நபிமார்களும் விளங்கி வச்சிருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க பிரார்த்தனை, யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, அவங்க செய்த தவறு. அவங்க அல்லாஹ்விடத்தில் கோபித்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல், நீண்ட வரலாறு, அந்த வரலாறை பேசுவதற்கான நேரம் இல்லைன்னா கூட அல்லாஹ்விடத்திலே கோபப்பட்டு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்னா தண்டிக்கிறான். உடனே அவருக்கு ஒரு தண்டனை, மீன் வயிற்றில் வைக்கின்றான். மீன் வயிற்றில் வைத்து அல்லாஹ் அவர்களை சோதிக்கிறான். இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஃபனாதா ஃபிதுலுமாத், இருள்களில் அகப்பட்டு கொண்ட யூனுஸ் இறைவனை அழைத்தார். இருள்களில் இருந்து இறைவனை அழைக்கிறார். அவர் மீன் வயிற்றில் இருக்கிறாரு, அது ஒரு இருள், மீன் வயிறு ஒரு இருள், கடல் அது ஒரு இருள், இரவு ஒரு இருள். இப்படி இருள்களுக்குள் சிக்கிக்கொண்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார். ஃபனாதா ஃபிதுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இறைவா நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரன் சொல்றாங்க. இந்த வார்த்தையை மாத்திரம் அவர் சொல்லி இருக்காவிட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஃபலவுலா கான மினல் முஸப்பிஹீன், அவர் மாத்திரம் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்காவிட்டால், என்னை துதிக்காவிட்டால், என்னிடத்தில் அவர் தஸ்பீஹ் செய்யாவிட்டால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி பாஸுன், யுகமுடிவு நாள் வருகின்ற வரையிலும் மீன் வயிற்றிலே வைத்து நான் தண்டனை கொடுத்திருப்பேன் அல்லாஹ் சொல்றான். பாருங்க, யூனுஸ் நபியா இருந்தாலும் கூட அவர் தப்பு செஞ்சு அல்லாஹ்ட்ட கையேந்துறாரு. அப்ப இறைவன் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சொல்லக்கூடிய வழிமுறைகள்ல முதல் வழிமுறை நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்துறது, இஸ்திக்ஃபார் செய்யறது, மன்னிப்பு தேடுறது. எல்லா தொழுகையிலும் கேட்கிறோமா இல்லையா? தொழுகையில நம்ம தக்பீர் கட்டின மாத்திரத்திலே கேட்கிறோம், ஆனா கேட்கக்கூடியவர் எத்தனை பேர் அந்த உணர்வு கூட கேட்கறோம் தெரியல. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயா கமா பாஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், இறைவா பாஇத் பைனி வ பைன ஹதாயா, என்னை என் தவறுகளில் இருந்து நீ தூரமாக்கு. கமா பாஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்குக்கும் மத்தியில் உள்ள அந்த இடைவெளி எவ்வளவு தூரமோ அந்த அளவிற்கு தூரமாக்கு. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், தீமையில் இருந்து என்னை அகற்று. கமா பாஅத பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா, இறைவா என்னுடைய தவறிலிருந்து என்னை நீ தூய்மைப்படுத்து. கமா யுனக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ், அழுக்கு ஆடையை, அழுக்கிலிருந்து அந்த ஆடையை வெண்மையாக நம்ம அழுக்கிலிருந்து களைவது போன்று என்னிலிருந்து என்னுடைய பாவத்தை களைந்து விடு. அல்லாஹும்ம அக்ஸில் உல் ஹதாயா பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்த், இறைவா என்னுடைய பாவத்தை நீ கழுகு, தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் நீ கழுகிவிடு. ஒவ்வொரு தொழுகையிலும் தக்பீர் கட்டின மாத்திரத்தில் ஓதுறவன், இதை ஓதக்கூடிய எத்தனை பேர்கள் அந்த உள் உணர்வோட இறைவன் என் தவறை மன்னிக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோட ஓதக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? சடங்காக செய்யறோம் எல்லாமே. தக்பீர் கட்டவங்க ஃபாத்திஹா ஓதுறதா இருக்கட்டும், அல்லது தொழுகையில ருக்குல சுஜூதுல வரக்கூடிய தஸ்பீஹ்களா இருக்கட்டும், அதனுடைய அர்த்தங்களை புரிந்து அந்த உணர்வோடு ஓதக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்படி தொழக்கூடிய தொழுகை தான் ஆத்மார்த்தமான தொழுகை, இறைவனிடத்துல மதிப்புக்குரிய தொழுகை. அந்த தொழுகையில கேட்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? அந்த உள்ளம் உருகி, இறைவா என்னுடைய தீமையை கழுகி விடு, என்னுடைய பாவத்தை விட்டு என்னை தூரமாக்கு, அந்த பயத்தோட கேட்கணும். கேட்கிறோமா? அல்லாஹ் கட்டுத்தரான். தொழுகையில பல இடங்கள்ல நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அல்லாஹ். ஆனா நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோங்கிற எண்ணம் இல்லாமலேயே, அந்த புரிதல் இல்லாமலேயே நம்ம கேட்கிறோம். அதுல கேட்கிறோம். அதே மாதிரி நம்ம ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில் உள்ள இடையிருப்பு, அல்லாஹ் மக்ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி சொல்றோமா? இறைவா என்ன மன்னிச்சிடு. சலாம் கொடுத்த மாத்திரத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப தொழுகையோட நம்முடைய தொடர்பை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பல இடங்கள்ல நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா என்ன, நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு உணர்வு இல்லாமல் நம்ம கேட்கிறோம். ஆனா மன்னிப்பு கேட்கணும், அதை உணர்வோட உள் உணர்வோட நம்முடைய தவறை வருந்திய நிலையில கேட்டோம்னா அல்லாஹ் விடத்த அந்த பிரார்த்தனைக்கு மதிப்பு இருக்கு. தொழுகையில நம்ம ஓதக்கூடிய அல்லாஹும்ம பாஇத் பைனி, அது அல்லாஹ்ட்ட மதிப்பு வரணும்னு சொன்னா அந்த உணர்வோட ஓதுங்க. இறைவா என்னுடைய பாவத்தை விட்டு என்னை கழுகி விடு, தூரமாக்கி விடு, அந்த உணர்வோட ஓதணும். அதனால நபிமார்களுக்கு சரியாக புரிந்து வைப்பதனுடைய விளைவுதான் அதிகமாக அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செஞ்சாங்க, பாவ மன்னிப்பு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எடுத்து பாருங்க. அவர்களை பற்றி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்றிதழ், உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர்,
அவர்களுடைய கடந்த கால பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டால் இனிமே செய்யக்கூடிய பாவத்தையும் நான் மன்னித்து விட்டதாக இறைவன் சொல்கிறான். இப்படிப்பட்ட அங்கீகாரம் யாருக்குமே இல்லை. வாழ்நாள் முழுக்க எந்த தப்பு செஞ்சாலும் இறைவனுடைய மன்னிப்பு அட்வான்ஸா இருக்குது. யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்ட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஃபஇன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ குல்ல யௌமின் 100 மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 தடவை மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அல்லாஹ்ட்ட இதேவா என்னுடைய தவறை மன்னித்து விடு, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. ரசூலுல்லாஹ் 100 தடவை கேட்கிறாங்க. நம்ம எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம்? என்றைக்காவது நாம் அல்லாஹ்ட்ட கையேந்தி நம்முடைய பாவங்கள் பிழை பொறுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கையேந்தியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்ட்ட கையேந்தி இருப்போம். நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்காக, கஷ்டங்களுக்காக, அது தீர வேண்டும் என்பதற்காக நம்முடைய கோரிக்கையை மையப்படுத்தி நாம அல்லாஹ்ட்ட கையேந்துடுமே தவிர, இறைவா என் தவறை மன்னித்து விட்டு தீமையிலிருந்து என்னை தூரமாக்கி என்னோட குற்றமற்றவனாக உன்னை சந்திக்கவை என்கின்ற உணர்வோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தியவர்கள் எத்தனை பேர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருடைய கண்ணீருக்கு அல்லாஹ் மதிப்பளிக்கின்றான். எப்படிப்பட்ட கண்ணீர்? தனிமையில் அமர்ந்து தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் சிந்தி அழக்கூடிய ஒருவனுடைய அழுகை, அவருடைய கண்ணீருக்கு அல்லாஹ்ட மதிப்பு இருக்கிறது. எந்த அளவுக்கு மதிப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் அல்லாஹ் தன்னுடைய அரிஷ் என்கின்ற அவருடைய சிம்மாசனத்தின் நிழல் கொடுத்து அல்லாஹ் கௌரவிக்கின்றார் ஒரு மனிதரை. யாரவன்? தவறை உணர்ந்து அதற்காக திருந்தி அதற்காக வருந்தி அல்லாஹ்விடத்தில் கையேந்தியவன். ஸக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில் அமர்ந்து தவறை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சிந்தி அழக்கூடியவனுடைய அழுகைக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பு இருக்கிறது. எத்தனை பேர் நாம் இதை செய்யறோம்? இறைவனை பொறுத்தவரையில அல்லாஹ்வை மிகப்பெரிய ஆனந்தத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு செயல் இருக்கு. அல்லாஹ்வை மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செயல், அடியானுடைய ஒரு செயல்ல அல்லாஹ் மகிழ்ச்சி அடையறான் அப்படின்னா அது ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்துறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஷத்து ஃபரஹன் லிதௌபதி அப்திஹி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுடைய தௌபாவிற்காக கடினமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், ஆனந்தம் அடைகிறான். இறைவன் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செயல் இருக்குன்னா நாம அல்லாஹ்ட்ட கையேந்துறத அல்லாஹ் விரும்புறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணமும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான்னா, ஒரு மனிதர் பாலைவனத்தில் பயணிக்கிறாரு. பாலைவனத்தினுடைய பயணம்ங்கிறது இன்றைய காலகட்டம் மாதிரி கிடையாது. இன்னைக்கு கூகுள் மேப்பை வச்சுட்டு எங்கனாலும் போயிட்டு வந்துடுறாங்க. அன்றைய காலகட்டம் அப்படி கிடையாது. அவர் ஒட்டகத்துல தான் பயணித்தாக வேண்டும். அதான் பாலைவனத்தினுடைய கப்பல், அதெல்லாம் போகணும். அதற்கு தேவையான தண்ணீர்கள், உணவு எல்லாமே அதுதான் இருக்கும். இப்படி பயணிக்கக்கூடிய ஒரு மனிதர் களைப்பாறுவதற்காக ஒரு இடத்தில் அவர் இறங்குகிறார். சிறிது நேரம் களைப்பாறி விட்டு அவர் எழுந்து பார்க்கின்ற பொழுது அவருடைய ஒட்டகமும் இல்லை, அதோடு இருந்த உணவு எல்லாமே தொலைந்து விட்டது. அதிர்ச்சியில அவர் என்ன செய்யறாரு? தேடி அலைகிறார். மரணம் தான், அந்த நிலைமை தான். தண்ணி இல்லாம, உணவு இல்லாம தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தன்னுடைய உணவை தேடி, தன்னுடைய வாகனத்தை தேடி அவர் சுற்றித் திரிகிறார், அலைகிறார். மீண்டும் அவர் களைப்பு வந்து விடுகிறது. திரும்பவும் அவர் என்ன செய்து விடார்? களைத்து போய் அவர் தூங்கி விடுகிறார். அவர் திடீரென்று முழிச்சு பார்க்கின்ற பொழுது அவருடைய வாகனமும் அவருடைய உணவும் அவருக்கு அருகில் இருக்கிறது. இதை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ்விடத்துல ஒரு விஷயத்தை ஆனந்தத்துல மகிழ்ச்சியில் அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய எஜமான், இறைவா நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது தலகால் புரியாத ஆனந்தம் சொல்லுவோம் இல்லையா? தலகால் புரியாத மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. ஏன்னா தலகால் புரியாம அலையறன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மனிதர் அவருக்கு காணாமல் போன அந்த பொருள் கிடைத்த மாத்திரத்திலேயே அவர் ஆனந்தத்தினுடைய உச்சகட்டத்துல சொன்ன வார்த்தையில மாத்தி சொல்லிட்டாரு. இறைவா நான் அடிமை, நீ என்னுடைய எஜமான் சொல்ல வேண்டியது நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் மாத்தி சொல்லிட்டாரு. இப்படி இந்த மனிதர் எந்த அளவிற்கு ஆனந்தத்தின் உச்சகட்டத்தில் போகிறால் இப்படி தடுமாறக்கூடிய அளவிற்கு வந்திருக்குமோ, இவரை விட அல்லாஹ் மிகப்பெரிய ஆனந்தம் அடைகிறான். யார் விஷயத்துல? இறைவன்ட்ட கையேந்தி ஒரு மனிதர் என்ன செய்யற? திருந்துற, இறைவா என்ன மன்னித்து விடு,
இவரை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைகிறார். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய செயல் என்பதனால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் 100 தடவை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செஞ்சாங்க. அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழிமுறை நம்ம தவற வருந்துறது, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறது. இது ஒரு வழிமுறை. குறிப்பாக அந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்கான உகந்த நேரமாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நல்லவர்களுடைய தன்மைகளை பற்றி பண்பாடுகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வபில் லைலி கலீலம் மா யஹ்ஜஊன், நல்லவர்கள் யார்? இரவில் குறைவாகத்தான் உறங்குவார்கள். இரவுல குறைவாக உறங்குவாங்க. உறக்கம் இரவுல குறைவாகத்தான் இருக்கும். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்துல இஸ்திக்பார் செய்வாங்க. இஸ்திக்பார் செய்வதற்கான நேரத்தை அல்லாஹ் நம்ம கட்டு தர்றான். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பதற்கான உகந்த நேரம் அது என்ன நேரம்? இஸ்திக்பார், அதாவது சஹருடைய அந்த நேரம். நல்லவர்கள் சஹருடைய நேரத்துல அல்லாஹ்ட்ட கையேந்துவாங்க, இறைவா என்னை மன்னித்து விடு. அப்ப இப்ப அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம அதற்குன்னு பிரத்யேகமா சஹர் உணவிற்காக நாம எழுந்திருக்கிறோம். எழுந்திருப்பதற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால சாப்பிடுறதுக்கு நம்ம எழுந்திருக்கும் போது கூடுதலான ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்திருச்சு அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்ட்ட கையேந்தி நம்ம இஸ்திக்பார் செய்யறோம்னா இந்த இஸ்திக்பார் அல்லாஹ்விடத்துல மிகவும், அதாவது நெருக்கத்துக்குரியது, அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒன்று. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யன்ஸுரு ரப்பனா தபாரக வ தஆலா ஃபீ குல்லி லைலத்தின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இரவினுடைய கடைசி பகுதியில முதல் வானத்துக்கு வருகிறான். வந்து அவ கேட்கிறானா, மை யஸ்தக்ஃபிருலி, என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். மை யஸ்அலுலி ஃபஅதிய லஹு, யாராவது இடத்துல கோரிக்கை வைக்கக்கூடியவர் இருக்கிறாரா? அவருடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன், கேட்டதை கொடுக்கின்றேன், நாட்டத்தை நிறைவேற்றுகின்றேன், மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் இறைவன் சொல்கிறான். அதிலும் குறிப்பாக எல்லா நாட்களிலுமே இரவினுடைய கடைசி பகுதியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறங்கி வருகிறான். அதாவது ரமலானுடைய மாதம், அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவுல வானவர்களும் வருகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, வானவர்கள் வர்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். வானவர்களுடைய வருகை அப்படிங்கிறது எல்லா நாட்களிலுமே இருக்கத்தான் செய்யும். இரவு நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா, அந்த பகலுக்குரிய வானவர்கள் போறாங்க, இரவுக்குரிய வானவர்கள் வருவாங்க. இந்த வானவர்களுடைய வருகை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த உலகத்துல பூமியில நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல பிரத்யேகமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவில் வருகிறார்கள் என்று சொன்னால் அது கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய இரவுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கூடுதலான கவனம் செலுத்த வேண்டிய இரவு என்ன இரவுனா லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு, அந்த ஒற்றைப்படை இரவுகள். அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு வானவர்கள் வருகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க, எல்லாருமே வரக்கூடிய ஒரு இரவு. அந்த மாதிரி இரவுல இறைவனும் வருகிறான், நம்முடைய பாவத்தை மன்னிக்க தயாரா இருக்கிறான். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான்னா அந்த நேரம் ரொம்ப பாக்கியமான நேரம். அதாவது பள்ளிவாசல கழிக்கணுங்கிறதுக்காக வேண்டியதான் நாம மற்ற காலங்களை விட, மற்ற 20 நாட்களை விட இந்த இறுதி 10 நாட்கள்ல பிந்திய நேரங்கள்ல தொழுகைக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கணும். பள்ளி தொடர்போட இருக்கணும். ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெறணும், 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவின் நன்மை பெறணுங்கிறதுக்காக வேண்டி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் 1 மாத காலம் பள்ளிவாசல் இஹ்திகாஃப் இருந்தாங்கன்னு வருது ஆரம்பத்துல. அது கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவு என்கின்ற அந்த அறிவிப்பு வருவதற்கு முன்னால் அந்த நாளுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, ரமலானுடைய முதல் 20 நாட்கள் பள்ளிவாசல் இருந்தாங்கன்னு வருது. ஏன்னா அவங்க பாக்கியமான ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த இரவு பள்ளிவாசல்ல பள்ளி தொடர்பு, அதனால ஏத்திகாப் இருப்பாங்க. பள்ளி தொடர்புன்னு சொன்னாலே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் உலக தொடர்பை கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு தான் வரணும். பள்ளியில நம்ம தங்குறதுன்னு எதுக்கு வர்றோம், அல்லாஹ்வுடைய தொடர்பு வேணுங்கிறதுக்காக உலக தொடர்பை கொஞ்சம் அறுத்துட்டு வரணும். ஆனா இன்னைக்கு பள்ளிவாசல்ல வரக்கூடியவங்க கூட ஏத்திகாப் இருக்கணும் கூட மொபைல்ல சமூக வலைதளங்கள்ல பல மணி நேரங்கள் அதுலதான் போயிட்டு இருக்கு. அந்த ஏத்திகாப்புடைய அந்த நோக்கமே அடிபட்டு போகக்கூடிய அளவுல இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறோம் நாம. அப்ப நாம என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வந்துட்டோமா
அதுல முழுக்க முழுக்க நம்ம கவனம் செலுத்த வேண்டியது, இந்த மாதத்தில் அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது, என் மாதம் என்னை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னால் என் பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு போக்கப்பட வேண்டும். அதான் நம்முடைய லட்சியமா இருக்கும். அது ஒண்ணுதான் நம்முடைய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்காக நம்ம பள்ளி தொடர்போட அதிகமாக இருக்கணும். குறிப்பாக பெரும்பான்மையான நேரங்களை நம்ம அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்வதற்காக வேண்டி அதை ஒதுக்கணும். இறைவா என்னை மன்னித்து விடு, இறைவா என்னை மன்னித்து விடு. இது ஒரு வழிமுறை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இறைவன் கட்டுத்தரக்கூடிய ஒரு வழிமுறை. இன்னொரு வழிமுறை இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அல்லாஹ்விற்கு செய்த தவற அல்லாஹ் மன்னிக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருப்பது போன்று நம்முடைய வாழ்க்கையில பிறர்கள் நமக்கு செய்த துரோகங்கள் அதை நாம மன்னிக்கணும். இது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய வழிமுறைகள்ல குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்ட்ட நீங்க மன்னிப்பு கேட்கும்போது உங்களை மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு பிறரால் ஏற்பட்ட துரோகங்கள், அநியாயங்கள், தவறுகள் அதை நீங்க அலட்சியப்படுத்துங்க, நீங்க மன்னித்து விடுங்கள். பேரோடு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதம் அது எப்படிங்கிறத கவனிச்சுதான் அல்லாஹ் மறுமையில் நம்ம நடந்து கொள்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொல்றாங்க, மறுமையில நாம் அல்லாஹ் நம்மிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி இந்த உலகத்துல பிறர்களிடத்தில் நாம நடந்து கொள்ள வேண்டும். மன் கான ஃபீ ஹாஜத்தி ஆகி, பிற சகோதரருடைய தேவையை யார் பூர்த்தி செய்கிறானோ அவனுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். இந்த உலகத்தை பிறரோட நாம எப்படி நடக்கிறோம் அது மாதிரி அல்லாஹ் நம்ம நடப்போம். பிறருக்கு இரக்கம் காட்டினால் அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டுவான். பிறரிடத்தில் பணிவோடு நடந்தால் அல்லாஹ் நம்மை உயர்த்துவான். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை. அப்ப நம்முடைய தவறுகள் அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொன்னா பிறருடைய தவறுகளை நாம மன்னிக்கணும். அது ஒரு மிக முக்கியமான வழியாக பாடமாக ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதற்கும் ஒருவருக்கு ஒரு இணக்கமாக இருப்பதற்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள்ல மிக முக்கியமானது பிறருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்க, பிறருடைய குற்றங்களை மன்னிங்க. இது இஸ்லாம் நமக்கு கட்டுத்தருது. நபிமார்களும் என்ன செஞ்சாங்க, வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எத்தனையோ துரோகங்கள், அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள்லாம் சர்வ சாதாரணமா மன்னிச்சுட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி இடத்துல நாம இருந்த இதெல்லாம் நம்ம செய்வோமா, சாத்தியமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களால் துரோகம் இழைக்கப்படுறாங்க. இந்த வரலாறு நமக்கு தெரியும். அஹ்ஸனுல் கஸஸ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சிறிய வயது பருவத்துல தன் உடன் பிறந்த சகோதரர்களாலே துரோகம் இழைக்கப்பட்டு தன்னுடைய தந்தையினுடைய பாசம் மற்றவர்களை விட இவர்கள் கொஞ்சம் அதிகமா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஏற்பட்ட அந்த பாசம், மற்றவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமையினுடைய விளைவு கொலை முயற்சி செய்கிறாங்க, கிணற்றில் தூக்கி வீசுகிறார்கள். அவங்களுக்கே தெரியாது அவங்க காப்பாற்றப்பட்டது, மற்ற சகோதரர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். பிறகு ஒரு காலத்துல மிஸ்ர் தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். எந்த அளவிற்குன்னா தன்னுடைய சகோதரர்கள்லாம் இவர்களை சந்திக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அப்ப அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் அடையாளம் கண்டு கொள்கிறாங்க. நம்முடைய சகோதரன் யூசுப் அடையாளம் கண்டு கொண்டு கேட்கிறாங்க. இவர்களுக்கும் தெரியுது வந்தவங்க யாரு, வந்தவங்க நம்முடைய உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரியுது. அவர்களும் அடையாளம் கண்டு கொண்டாங்க. அடையாளம் கண்டு கொண்ட பிறகு கேட்கிறாங்க, அந்த யூசுப், நீங்க யூசுப் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலான யூசுப், நான் யூசுப் தான். இந்த இடத்துல நாம இருந்தா எப்படின்னு பாருங்களேன். நமக்கு ஒருத்தன் துரோகம் செஞ்சுட்டான், அவன் துரோகம் அளிக்கக்கூடிய நேரத்துல நம்ம பதிலுக்கு செய்யக்கூடிய முடியாத ஒரு சூழல் நாம இருந்துட்டோம். நம்முடைய பலகீனத்தால் அவனை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்ல, அதை விட ரொம்ப பலகீனமா இருக்கிறோம். நமக்கு ஒரு துரோகம் இழைத்து விட்டான், பிறகு நம்முடைய கை ஓங்கி விட்டது. நம்மிடத்துல நமக்கு கீழே மண்டியிடக்கூடிய நிலைமையை அல்லாஹ் அவனுக்கு ஏற்படுத்திட்டான்னா நாம எப்படி நடந்து கொள்வோம்? நாம சொல்லுவோம், நான் தான் யூசுப், வாட ஒன்றுதான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவோம் நாம. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? காலான யூசுப் ஆதா அஹி, நான் யூசுப் தான், உங்களுடைய சகோதரன் தான். கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ்வுடைய பேருபகாரத்தால் பிழைத்துக் கொண்ட யூசுப் நான் தான் அப்படின்னு சொன்னான். பணிவினுடைய உச்சகட்டம் அது. இந்த உலகத்துல பிறருக்காக நாம இறங்கி போனோம்னு வைங்களேன், கண்டிப்பா அல்லாஹ் ஒரு காலமும் நம்மளை இழிவுபடுத்தவே மாட்டான். ஷைத்தான் செய்வான், அந்த மாதிரி நேரத்துல நம்மளை தூண்டுவான், உணர்ச்சிகளை தூண்டுவான். நம்ம ஒரு ஆளு மேல இறக்கப்பட்டு சரி தொலைஞ்சு போனா அப்படின்னு நம்ம விடணுங்க என்ன வரும்போது ஷைத்தான் விட முடியாது.
பக்கத்தில் இருக்கக்கூடியவனால என்ன செய்வானா நம்ம வந்து தூண்டி விடுவான். என்னடா இந்த அளவுக்கு மானம் கட்டு போயிட்ட, இந்த அளவுக்கு நீ அவன தரம் கட்டு இறங்கி போகணும் என்ன இருக்குது? நாம பிறருக்காக இறங்கி போகும் பொழுது அது நம்ம அல்லாஹ் இடத்துல நம்ம கண்ணியத்தை தான் தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தவாலா அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக யார் ஒருவர் இறங்கி போகிறானோ ரஃபாவுல்லாஹ், அல்லாஹ் அவனை உயர்த்துவான். பிறரை நாம் மன்னிப்பது அவருக்காக அல்ல. நம்ம எந்த உணர்வுல பாக்குறோம்னா, நமக்கு ஒருத்தன் துரோகம் செஞ்சுட்டான், நம்மள்ட்ட வந்து கேட்கறான், மன்னிச்சிருன்னு கேட்கறான், நம்ம மன்னிக்கிறோம். மன்னிக்கிறது எதற்காக? அவனுக்காக. போறான்னு சொல்லி நம்ம அவனுக்காக மன்னிக்கிறோங்கிற சிந்தனை இருந்தா சில நேரங்கள்ல நம்ம மன்னிக்காமலே போயிடுவோம். நாம நமக்காக மன்னிக்கிறோங்கிற சிந்தனை நமக்கு இருக்கணும். இவனை மன்னித்தேன், இவனுடைய குற்றத்தை நான் அலட்சியப்படுத்தினேன், எனக்காக செய்தேன். எனக்காக என்ன? என்னுடைய குற்றத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன். முன்பு ஒரு காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரித்து அல்லாஹ்வுடைய தூதர் செய்தி சொல்றாங்க, நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் எந்த ஒரு கூடுதலான எந்த நன்மையை நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு வந்து நிறைய செல்வம் இருந்துச்சு, அதை நான் வந்து கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு கடன் உதவி செஞ்சேன். கடன் உதவி செய்யும் பொழுது எனக்கு ஒரு பணியாளர் இருந்தாரு கடனை வசூலிப்பதற்காக. அவர் கடனை வசூலிக்க போகும்போது நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புவேன். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, யாரு வந்து ரொம்ப சிரமப்படுகிறார்களோ அவருடைய கடனை தள்ளுபடி செஞ்சிரு, யாரு வந்து தவணை அதிகமா கேட்கிறாங்களோ அவர்களுடைய தவணை நீட்டு கொடு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுதான் என் வாழ்க்கையில நான் செஞ்ச நன்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதர்கிட்ட சொன்னானா, அல்லாஹ் வந்து கருணையாளருக்கெல்லாம் கருணையாளர். இறைவனுடைய கருணை இருக்குது, அந்த கருணைக்கு நிகராக எதுவுமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையை 100ஆக பங்கிட்டு 99 தன்னுடைய கைவசத்தில் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு பகுதியை தான் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல வந்து உயிரினங்கள் சக ஜீவராசிகள் தன்னுடைய குட்டிகள் மீது காட்டக்கூடிய கருணையாக இருக்கட்டும், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் மீது காட்டக்கூடிய கருணையாக இருக்கட்டும், உச்சகட்ட கருணை என்று ஒரு மனிதத்தில் நாம் எதை பேசினாலும் அது அல்லாஹ்வுடைய 100 கருணையில் ஒன்று. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பார்க்கிறான்னா, ஒரே ஒரு கருணை வழங்கப்பட்ட உனக்கு அடுத்தவன் மீது இவ்வளவு இறக்கம் இருந்தா 99 மடங்கு கருணை உள்ள நான் இன்றைக்கு உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் தள்ளுபடி செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம எந்த உணர்வுல இருக்கணும்னா, நம்ம பிறரை மன்னிக்கிறது, பிறர் குறைகளை அலட்சியப்படுத்துறது, அது எதற்காக? எனக்காக நான் செய்யறேன், ஏன் தவறு அல்லாஹ் மன்னிக்கணுங்கிறதுக்காக செய்யறேன், என்னை அல்லாஹ் குற்றப்பட்டவனாக ஆக்கணுங்கிறதுக்காக செய்கிறேன் என்ற உணர்வு வந்துவிட்டால் நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலோ, நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு மத்தியிலோ, தாய் தந்தையர்களுக்கு மத்தியிலோ, உறவினர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சர்வ சாதாரணமாக நம்ம கடந்து விடுவோம். அப்படிதான் நபிமார்கள் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு அநியாயங்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது. அதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாவற்றையும் மன்னித்தார்கள். இப்படிலாம் நம்மளால இருக்க முடியுமா? நீங்க வெளியில தான் போக வேண்டாம், நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கும். நம்முடைய மனைவி மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய, அப்ப நாம எப்படி நடந்துக்கிறோம்? ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஆயிஷா நாயகி வீட்டுல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, வேறொரு மனைவி வீட்டுல இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல மனைவிமார்களோட அவங்க வாழ்க்கையை நடத்தினார்கள். ஒவ்வொரு மனைவிகளுக்கும் இல்லறத்தை வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க, தங்கிறத பகிர்ந்து கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கும் பொழுது வேறொரு மனைவி வீட்டுல இருந்து உணவு வருது. சரி, நபிகளாருக்கு ரொம்ப பிடித்த உணவோ என்கின்ற அடிப்படையில் கொடுத்து விடுறாங்க. பணியாளருக்கு வந்து கொடுக்கிறாரு ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாயகி வீட்டுல நடக்குது. அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கையில வாங்க போறாங்க. ஆயிஷா நாயகி ஒரே அடி, அந்த தட்டுல அடிச்சாங்கன்னா அப்படி கீழே விழுந்து செதஞ்சு போகுது, உணவுலாண்டு தட்டு உடஞ்சு போகுது. இந்த இடத்துல நாம இருந்த நினைப்போம், வந்திருக்கிறவர் வேற ஒரு ஆளு, வேற ஒரு ஆளு நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தப்படாத வெளியில உள்ள ஒரு ஆளு வந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னால் நீ இப்படி நடந்து கொள்றான்னா நாம இந்த நேரத்தில் எப்படி நாம நடந்து கொள்வோம்? ஒண்ணு கை நீட்டுவோம், அல்லது வாயிலிருந்து வராத தகாத வார்த்தைகள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிட்டாங்க? நம்ம எதுக்கு சொல்றோம்னா, இந்த மன்னிப்பு, கருணை இதெல்லாம் முதல்ல நமக்குள்ள இருந்து வரணும். நம்முடைய பிள்ளைகள், மனைவி, நம்முடைய குடும்பம், சொந்த பந்தம், அப்புறம் வெளியில போகும். இன்னைக்கு பெரும்பாலும் வந்து வெளியில நல்லவனா இருக்கான், வீட்டுல பாத்தீங்கன்னா இவனை விட மோசமானவன் யாரும் இல்லைங்கிற நிலைமை. இவனை பற்றி வெளியில விசாரிச்சுன்னு வைங்களேன், நல்ல ஒரு நான் பார்த்த வகையில அவருடைய கேரக்டர் வைஸ் எல்லாமே சரி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவரை பத்தி வீட்டுல கேட்டாதான் தெரியும், இவன் ஏன்டா வீட்டுக்குள்ள வந்தா, எப்ப வெளியில போவான்னு பாக்குற அளவு இருக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது.
இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பணியாளர் வந்து ஒரு உணவு கொண்டு இருந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி நடந்து கொண்ட அந்த விதத்தை ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. சொல்றாங்க, காரத்து உம்முக்கும், உங்களுடைய தாய் ரோசப்பட்டு விட்டால். அவங்க நினைக்கிறாங்கன்னா, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு கொடுக்காமலேயும் சாப்பாடு கொடுக்காமலே இருக்கிறேன், என் வீட்டுல இருக்கும்போது எப்படி வேற வீட்டுல இருந்து சாப்பாடு வரலாம் அப்படிங்கிற அந்த ஆதங்கம், அந்த ஒரு உணர்வு. ரசூலுல்லாஹ் அதை புரிஞ்சுக்கிறாங்க. வந்தவர்கிட்ட என்ன செய்யறாங்க, அழகான முறையில காரத்து உம்முக்கும், உங்களுடைய தாய் ரோசப்பட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதறிய உணவுகை எல்லாம் ஒன்று கூட்டி, உடைந்து போன தட்டை எல்லாம் ஒன்று கூட்டி இடத்துல வச்சுட்டு வேற ஒரு தட்டத்தை கீழே கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா, தனி மனித வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. உச்சகட்டம் என்ன தெரியுமா? ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வெற்றி வாகையை சூடி காபாவில் நுழையக்கூடிய அந்த நேரம் எதிரிகள் எல்லாம் கதிகலங்கி நிக்கிறாங்க. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் தெரியலையே. பலர்களும் வந்து ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றி எதிர்பார்த்து கொண்டுதான் இஸ்லாத்துக்குள்ள நுழையணுங்கிறது இருக்கிறாங்க. இவர் மக்கா வெற்றி கொண்டு விட்டால் திரும்ப நாம எல்லாமே சரணடைந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் தான். அதுவரையிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஃபத்ஹ் மக்கா வெற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய அந்த நேரம் எதிரிகளுடைய கண்கள் எல்லாம் பீதி நினைக்கிறாங்க, இன்னைக்கு நாம வந்து கடுமையான முறையில அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை பழிதீர்க்க போகிறார்கள் என்கின்ற அந்த அடிப்படையில் எல்லாருடைய எண்ணமும் இருக்குது. எந்த அளவிற்குன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த எதிரிகள்கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து என்னிடத்துல இப்ப உங்களிடத்துல நான் எப்படி நடந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கறீங்கன்ற அளவுல கேக்குறாங்க. விதாயா நிஹாயா போன்ற வரலாற்று செய்தி எடுத்து பாத்தீங்கன்னா, யா மாஷர குலைஷ் மா தகுலூன அன்னி ஃபாயிலுன் பிக்கும், உங்கள்ட்ட நான் எப்படி நடக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, காலு ஹைரன் அஹுன் கரீமுன் வ இப்னு அஹுன் கரீமுன், நீங்க சங்கையானவர்களின் சகோதரர், நீங்க ஒரு சங்கையானவர், நீங்க சங்கையானவருடைய சகோதரராகவும் இருக்கிறீங்க, நீங்க நல்ல விதமா எங்களை நடக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா அகுலு லக்கும் இல்லா கமா கால யூசுப் அலி இஹ்வதி, இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சகோதரர்களுக்கு சொன்ன வார்த்தையை தான் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில எந்த பழிவாங்கலும் இல்லை. பழி வாங்குறது வந்து ஷைத்தானுடைய குணம். இன்னைக்கு அதுதான் பெரும்பாலான பிரச்சனைகள், சண்டைகள், குடும்பத்துக்குள்ள உள்ள சண்டைகள், பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள சண்டைகள், இதெல்லாம் என்னன்னா பழி தீர்க்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறாங்க. அது வந்துருச்சுன்னா வசமா பிடிச்சுக்கிறது. காலத்துக்கும் பகை, சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக எல்லாம் வந்து பல ஆண்டுகள் பகையாக இருந்த குடும்பங்கள் இன்னும் இருக்கிறது. அற்பமான விஷயங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னைக்கு யாரையும் நான் பழிவாங்க போறதாக இல்லை சொல்லிட்டு சொன்ன வார்த்தை, இதுஹபு ஃபஅன்தும் துலகா, உங்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு மன்னிப்பு இருக்கிறது, நீங்க எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை, மன் தஹல தார அபூ சுஃபியான் ஃபஹுவ ஆமீன், அபூ சுஃபியானுடைய வீட்டில் யாரெல்லாம் அடைக்கலம் புகுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அடைக்கலம் உண்டு, அவர்கள் அபயம் பெற்றவர்கள். அபூ சுஃபியான் யாருன்னா அப்பதான் அவர் இஸ்லாத்துக்கு வராரு. பல யுத்தகலத்திற்கு தலைமை தாங்கி வந்தவர்கள் ஒரு ஆளா இருந்தார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தம் மாமனாருங்கிற அந்தஸ்து இருக்கிறாங்க அபூ சுஃபியான். அவங்க எப்ப இஸ்லாத்துக்கு வராங்க? ஃபத்ஹ் மக்கா வெற்றி. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த கண்ணியத்தை பாருங்க. அவங்க எவ்வளவு பெரிய துரோகம் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட துரோகம் செய்தவர்கள் அவங்களும் கதிகலங்கி நிற்கிறாங்க. நம்ம இன்னைக்கு என்ன ஆக போறோம்? இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற முதல் யுத்தகலம், அந்த யுத்தகலத்தின் பின்னணி இவர் ஒரு ஆளும் சொன்னா மிக இல்லை. அபூ சுஃபியானுடைய தலைமையில தான் சிரியால இருந்து அந்த படை வருது, வணிக படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வழிமறிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும், நம்முடைய பலம் என்னங்கிறத காட்டணுங்கிறதுக்காக வேண்டி அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிக்க வேண்டும் என்பது திட்டம். அபூ சுஃபியானுடைய தலைமையில சிரியாவில இருந்து ஒரு படம் வந்துகிட்டு இருக்குது, மதீனாவை கடந்து போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்களை வழிமறிக்கிறதுக்கான வேலைகளை செய்யும் பொழுது அது யுத்தகலமாக மாறுது. அதனுடைய பின்னணி யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்தான் அபூ சுஃபியான். அந்த அளவிற்கு பல யுத்தகலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக உள்ள அணியில தலைமை தாங்கி வந்தவர்கள், பல சபீத்தோழர்கள் வந்து ஷஹீதாவதற்கு கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த நிலையில இருந்தவங்க இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அல்லாஹ்வை அவளை மன்னிச்சிட்டாங்க. அல்லாஹ்வை பொறுத்தவரையில யார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது.
இஸ்லாத்திற்கு வந்துட்டேன்னா அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. அல்லாஹ் மன்னிச்ச பிறகு நம்ம இவரை மன்னிக்காம இருந்ததுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மன்னிக்கிறார்கள் என்பதை தாண்டி அவருக்கு மன்னிப்புங்கிறது இல்ல, அவர் வீட்டில் யாரெல்லாம் நுழைகிறாரோ எல்லாருக்கும் மன்னிப்பு. மந்தகல தார் அபூ சுஃபியான் ஃபஹுவ ஆமின். அபூ சுஃபியானுடைய வீட்டில் யாரெல்லாம் அடைக்கலம் புரிகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அடைக்கலம் இருக்கிறது, அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதாக சொன்னார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வரலாறு நமக்கு எதை சொல்லுது? நாம உலகத்தில் அந்த மாதிரி பிறருடைய குறைகளை தவறுகளை நாம அலட்சியப்படுத்தி நான் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் என்ன மன்னிக்கிறான். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப் எடுத்து பாருங்க. ஆயிஷா நாயகி அவங்களுடைய அது அவதூறு விஷயமாக அல்லாஹ் பேசக்கூடிய செய்தி, அவளை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப்ல சொல்றான். அவர்கள் மீது இல்லாத ஒரு பழி சுமத்தப்பட்டு ஒரு அவதூறு சுமத்தப்பட்டு அதனால் நபியும் நபியினுடைய குடும்பமும் ஒரு மிகப்பெரிய மனவேதனையில் இருந்தாங்க. ரசூலுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த மன கஷ்டங்கள்ல இது ஒரு முக்கியமான கட்டம். தன்னுடைய மனைவி ஆயிஷா அவர்கள் மீது போடப்பட்ட அவதூறு பழி சொல். நபிகள் நாயகம் ரொம்ப கலங்கி இருக்கிறாங்க. என்ன சொல்றது, என்ன பதில், என்ன முடிவெடுக்கிறது தெரியல. அல்லாஹ் அறிவித்தார்தான் உண்டு, என்ன நடந்ததுங்கிறது ரசூலுக்கு தெரியல. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நீங்க உன் மீது சொல்லப்பட்ட தவறு உண்மையில இருக்கும் என்று சொன்னால் நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுன்றாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி சொல்லணும்? தன்னுடைய கணவர் அதெல்லாம் நான் நம்பலங்க, யார் என்ன சொன்னா என்ன அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. யார் என்ன சொன்னா என்ன, நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற ஒரு பதில் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வந்த பதில் என்னன்னா, உன் மீது சொல்லப்பட்டது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேள் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அவங்க ஃபஸபுருன் ஜமீல், நான் அழகான பொறுமையாக பொறுமையாக இருக்கின்றேன். வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன், அல்லாஹ் உதவி செய்ய எனக்கு போதுமானவன், அந்த வார்த்தையை சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஒரு சனம். அந்த குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்துல ஆளானது காரணம் இவர்கள் மீது பரப்பப்பட்ட அவதூறு. அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அரவணைப்பில் இருந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு ஒரு சிறந்த நபி தோழர், ஹிஜ்ரத் செய்தவர், பல்வேறு யுத்தகலங்களை கலந்துகிட்ட ஒரு நபி தோழர் அபூபக்கர் சித்திகளுடைய அரவணைப்பில் இருக்கிறார். அவரும் இந்த வேலையை செஞ்சிட்டாரு. ஆயிஷா நாயகி அவர்கள் மீது சொல்லப்பட்ட அவதூறுல இவரும் ஒரு ஆளா இருக்கிறார். அது அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு இன்னும் வேதனையா இருக்குது. யாரெல்லாமோ ஊர்ல சொல்றான், சொல்லிட்டு போறான், ஆனா என்னுடைய அரவணைப்பு இருக்கக்கூடிய இவரும் இந்த காரியத்தை செஞ்சிட்டாரு அப்படின்ற அந்த மன வேதனையில ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க? அல்லாஹ் மீது ஆணையாக இனிமேல் நான் எந்த ஒரு உதவியும் உனக்கு செய்ய மாட்டேன். இது மட்டும் தான் சொல்றாங்க. அவரை திட்டவோ நீ அப்படி நீ இப்படி நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு நாம எப்படி இருப்போம்? நம்மளுடைய அரவணைப்புல ஒரு ஆள் இருக்கிறாரு, அதே நேரத்தில் நமக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டானா நம்ம அவரை எப்படி நடத்துவோம், நம்ம அவர்கிட்ட எப்படி நடந்து கொள்வோம்? இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் நம்முடைய வாயிலிருந்து வரும். ஆனா அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான், எதையுமே சொல்லல, நீ அப்படிப்பட்டவர் நீ இப்படிப்பட்டவர், எதையும் எந்த வார்த்தையும் இல்ல. ஒரே ஒரு வார்த்தை, என் அரவணைப்பில் இருந்து கொண்டு எனக்கு துரோகம் இழைத்த உனக்கு என்னுடைய அரவணைப்பு இல்லை, இனிமே நான் உனக்கு உதவி செய்ய தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அந்த வசனத்தை இறக்குறான். வலா யஅதலி உதுல் ஃபضل மின்கும் ஸாஅத்தி யஅதுல் குர்பா, வசதி படைத்தவர்கள் செல்வம் மிக்கவர்கள் இவர்கள் வசதி இல்லாத ஏழைகள் முஹாஜிர்கள் அவருடைய அரவணைப்பில் வாழக்கூடிய அந்த ஏழைகளுக்கு அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் இனிமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்றான், இனிமேல் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். ஃபல்யஃபு ஃபல்யஸ்பஹு, அவரை மன்னித்து விடுங்கள், அவருடைய தவறை நீங்கள் அலட்சியப்படுத்துங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், இந்த வார்த்தை தான் ரொம்ப கவனிக்கத்தக்கது. வெறுமனே நீங்க மன்னிச்சிருங்க அலட்சியப்படுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் விட்டுட்டு போகாம அல்லாஹ் ஒரு வார்த்தையை கேட்கறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய தவறை மன்னிக்கணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா? எவ்வளவு தவறு நம்ம செஞ்சிருக்கிறோம், அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறோமே. இறைவன் உங்களை தவிர மன்னிக்கணும், உங்களுடைய தவறுகளை உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க இவருடைய தவற மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ் என்னுடைய தவறு மன்னிக்கணும்னு விரும்புறேன், நான் விரும்புறேன். திரும்ப திரும்ப சொன்னாங்க, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கணும், அல்லாஹ் என் தவறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திரும்பவும் மிஸ்தா அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக மாறிவிட்டார். இப்படி நமக்கு யார் துரோகம் செஞ்சாலும் சரி அநியாயம் செஞ்சாலும் சரி அவருடைய தவறை மன்னிக்கிறோம். யாருக்காக? அவருக்காக இல்ல, நமக்காக மன்னிக்கிறோம்.
நம்முடைய மறுமைக்காக மன்னிக்கிறோம். என் தவறை இறைவன் மன்னிக்கணுங்கிறதுக்காக நாம மன்னிக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். நமக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையா உலகத்திலே அதற்கான பகரம் தீர்த்தரணும். அல்லாஹ்ட்ட போய் நிக்க கூடாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவனுக்கு செய்த தவற அல்லாஹ் நாடினவருக்கு மன்னிச்சிடுவான். அடியார்களுக்கு இழைக்கப்பட்ட தவறுகளை பொறுத்தவரையில அவன் மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் விஷயத்துல நம்ம சரியா இருந்துட்டு பிறருடைய விஷயத்துல நாம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு அவர் நம்மளை மன்னிக்காம அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்காம அவர் நம்ம மன்னிக்காம போயிட்டோம்னா மறுமையே நம்முடைய அமல்லாம் பாழா போயிடும். ஆனா நபி தோழர்கள் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதை கூட சரி செஞ்சிருவாங்க, உடனே சரி செஞ்சிருவாங்க. அது இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில. யாரா இருந்தாலும் சரிதான். அபூபக்கர் சித்திக் அவர்களும் உமருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஒரு சச்சரவு ஏற்படுது. அதுல அபூபக்கர் சித்திக் அவங்க கொஞ்சம் அதிகப்படியா நடந்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் தவறு இருக்குன்றாலும் நடந்துக்கிட்டாரு. உடனே உமர்ல அவங்க என்ன செய்யறாருன்னா மன்னிப்பு கேட்கறாங்க. இல்ல அபூபக்கர் சித்திக் அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க, நான் கொஞ்சம் அதிகப்படியா நடந்துட்டேன், நீங்க மன்னிச்சிருங்க. உமர்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, அவர் மன்னிக்க மறுத்துட்டாரு. உடனே என்ன செய்யறாங்க, நேரா ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்துட்டாங்க. உடனே இவருக்கு உமர்ல அவங்களுக்கும் ஆகா ஒருவாறு மன்னிப்பு கேட்டு நம்ம அவரை மன்னிக்காம இருக்கிறது அது பெருந்தன்மை இல்லையே அப்படின்னு அவரும் தன்னுடைய தவறு உணர்ந்து அவர் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்தியுடைய வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க வீட்டுல இல்ல. உடனே அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு தான் போயிருப்பாங்க. அப்படி நேரா ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து பார்த்தா அபூபக்கர் சித்திக் அவங்க மண்டிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நடந்த நிகழ்வை எல்லாம் சொல்றாங்க. எனக்கும் அபூபக்கர் உமருக்கும் பிரச்சனை, அதுல நான் கொஞ்சம் அதிகப்படியா நடந்துட்டேன், நான் செய்த தவிர நான் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அவர் என்ன மன்னிக்க மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தவற அல்லாஹ் மன்னிப்பான், உன் தவிர அல்லாஹ் மன்னிப்பான். இந்த நிகழ்வை பார்த்துட்டு உமர்ல அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மட்ட சொல்றாங்க, நீங்க எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் மன்னிக்க வேண்டாமா? உங்களுக்காக நீங்க மன்னிக்கிட்டாலும் பரவாயில்லை, மன்னிக்காவிட்டால் பரவாயில்லை, நீங்க எனக்காக என்னுடைய தோழரை நீங்கள் மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முதலில் என்னை எல்லாரும் நீங்க எல்லாம் பொய்யன்னு சொல்லும் பொழுது என்னை ஏற்றுக்கொண்டவர் இந்த அபூபக்கர். முதல்ல ஏற்றுக்கொண்டவர், ஒரு சாதாரண ஆள் இல்ல. முதலில் என்னை உண்மைப்படுத்தியவர், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர். வாசானி பினப்சி வமாலி, அவருடைய உடலால் அவருடைய உடைமைகளால் இந்த மார்க்கத்திற்காக வாரி இறைத்தவர். ஃபால்ஹந்தும், எனக்காக நீங்க மன்னிக்க கூடாதா அப்படிங்கிற வார்த்தையை கூடுதலா சொல்லும் பொழுது உமர் அவங்க என்ன செய்யறாங்க, நான் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சறேன் திரும்ப. இதெல்லாம் ஏன் நடக்குது? ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள பிணக்கு சின்ன பிரச்சனைகள் உடனே சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது இந்த உலகத்தில் விடப்பட்டு நாளை இதற்காக மறுமையை என்ன இறைவன் பிடித்தால் நம்ம அல்லாஹ்விடத்துல எந்த பதிலும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில கொஞ்சம் நம்மளுடைய சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நம்மளால் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, என்னால் யாருக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, நம்ம சிந்திச்சு பார்த்தா ஏராளமாக இருக்கும். அதெல்லாம் இந்த உலகத்திலே நம்ம சரி செய்யலன்னு சொன்னா மறுமையினுடைய தண்டனைங்கிறது ரொம்ப கொடுமையானது. செய்த தவறுக்கு உலகத்திலேயே தண்டனை அனுபவிக்கணும் நினைச்சாங்களா இல்லையா சஹாபாக்கள்? காரணம் என்ன? இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய தண்டனைங்கிறது சாதாரணமானது. இறைவன் கொடுக்கக்கூடிய தண்டனை ரொம்ப கடுமையானது. அவருடைய தண்டனைக்கு நிகரான தண்டனை இல்லை. செய்த தவறு யாருமே பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட தானாக முன் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தவறை ஒப்புக்கொண்டு எனக்கு தண்டனை தாங்கன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். மாயிஸ் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய அஸ்லம் குலத்தை சார்ந்த ஒரு நபி தோழர், நமக்கெல்லாம் தெரியும், தப்பு பண்ணிட்டாரு, யாரும் பார்க்கல, படைத்த இறைவனை தவிர யாருக்குமே தெரியாது. இவரை கையும் மூலமா பிடிச்ச ஆள் கிடையாது. இவர் செய்த தவற கேமரா எடுத்த வீடியோ ரெக்கார்டு கிடையாது, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது, பிடிச்ச சாட்சிகள் கிடையாது, யாருமே இல்ல. அல்லாஹ்வை தவிர இவர் செஞ்ச தவிர யாருக்கும் தெரியாது. நேரா ரசூல்கிட்ட வராங்க, தஹீருனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலட்சியப்படுத்துறாங்க, ஏதாவது சின்ன தப்பு செஞ்சிருப்பாரு, இதை ஒரு பெருசா சொல்றாரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுப்பா அப்படின்னு திரும்ப அனுப்பிடுறாங்க. திரும்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு ரெண்டாவது திரும்ப வராரு அந்த நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதரை என்ன தூய்மைப்படுத்துங்க, தஹீர்னி யா ரசூலல்லாஹ், என்ன தூய்மைப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப என்ன செய்யறாங்க, நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு தவறுக்காக அப்படின்னு திரும்ப அனுப்பிடுறாங்க. 3 தடவை இப்படி நடக்குது. திரும்ப வந்துட்டே இருக்கிறாங்க அந்த நபி தோழர். ஏன் வராங்க? அவர் நினைச்சிருந்தா நாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், மிகப்பெரிய தப்பு, தண்டனைக்குரிய குற்றவியல் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தவறு செஞ்சிட்டாரு.
ரசூலுல்லாஹ் வந்து சொல்லிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, அவரை அலட்சியப்படுத்தி நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு விட்டுட்டாங்க. இவர் திரும்ப திரும்ப வராரு. அவர் என்ன நினைக்கலன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லியாச்சு, ரசூலுல்லாஹ் கண்டுக்கல, அவ்வளவுதான், இனிமே அதுக்கு உள்ளது இந்த மாதிரி நினைக்கல. தண்டனை உலகத்தில் பெறாவிட்டால் இறைவனின் தண்டனை கடுமையானது அப்படிங்கறத உணர்ந்து மூணாவது தடவையா வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தப்பு செஞ்சிட்டீங்கன்னா, வந்து இந்த மாதிரி ஒரு விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தன்னைத்தானே ஒரு ஆள் வந்து முன்னிருந்து நான் விபச்சாரம் பண்ணிட்டேன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா, இவர் உண்மையிலேயே சுயநினைவோட தான் இருக்கிறாரா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இவர் வந்து இவருக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருக்கிறா, எதுவும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு பாருங்க. சஹாபாக்கள் அவர் தெளிவா தான் இருக்கிறாரு, மனநலம் பாதிக்கப்பட ரொம்ப தெளிவா இருக்காரு. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது மது அருந்திருக்கிறாரா பாருங்க. மது அருந்து விட்டு முன்னுக்கு பின்னு முரணா பேசுவானா இல்லையா, அந்த மாதிரி எது இருக்கான்னு பாருங்க. இல்ல மது அருந்து ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாரு, அப்ப தப்பு செஞ்சிருக்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை நிறைவேற்றினார்கள். அந்த தண்டனை நிறைவேற்றும் போது இஸ்தக்ஃபிரு லிமாயிஸ், மாயிஸுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவரு தண்டனை பெற்றார் என்பது மட்டுமல்ல, செய்த தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்ட இஸ்திக்பார் இருக்க, இந்த பூமியில் உள்ள எல்லோருக்கும் அதை பங்கிட்டாலும் மீதமா இருக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட கையேந்திருப்பாங்க. செய்த தவறுக்காக அவர் அல்லாஹ்ட்ட கேட்ட மன்னிப்பு அதை பூமியில் உள்ள எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் இன்னும் மீதமாக இருக்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இவருக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்பதா சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எவ்வளவோ தவறுகள்லாம் நம்ம ரொம்ப சர்வ சாதாரணமா நம்ம கடந்து அதை அலட்சியப்படுத்திட்டு போறோம்னா, அல்லாஹ் இதற்கெல்லாம் மறுமையில நம்மளை பிடிச்சா நம்ம நிலைமை எது என்ன ஆகும் நம்ம யாரை சிந்திச்சு பார்த்தோமா? அதற்காக இந்த மாதத்துல இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, நம்முடைய தவறுகளை களைவதற்கான ஒரு சந்தர்ப்பம். இரவு நேரங்கள் இஸ்திக்பார்ங்கிற பாவ மன்னிப்பு இதெல்லாம் அதிகமா நம்முடைய வாழ்க்கையில செய்யும். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறது, எந்த வார்த்தை இறைவன் நம்ம கற்று தந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கட்டாயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். இதுல நம்ம எந்த ஒரு காலம் தாழ்த்தவோ அதை நம்ம சொன்னங்கவோ கூடாது. இன்னும் சொல்ல போனால் இறைவன் நீங்க விரைவுபடுத்த வேண்டிய காரியத்தில் ஒண்ணு அல்லாஹ் சொல்றான், சாரியோ இலா மக்ஃபிரா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்திற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். ஜன்னத்தின் சுவனத்தின் மேல் விரைந்து வாருங்கள். மன்னிப்பு இல்லைன்னா சொர்க்கம் இல்லை, மன்னிப்பு இருந்தா சொர்க்கம் இருக்கு. ரெண்டை இறைவன் இணைத்து பேசுகிறான். சாரியோ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் ஜன்னத்தின் அர்து அஸ்-ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் வாளுகளுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனத்தின் பாலும் அல்லாஹ்வின் மன்னிப்பின் பாலும் விரைந்து பாருங்க. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறது வேக அவசரம் காட்டுங்க, அதுல காலம் தாழ்த்தாதீர்கள் என்பதாக இறைவன் சொல்கிறான்னு சொன்னா நம்ம காலம் தாழ்த்தவே கூடாது. எந்த தப்பு செஞ்சாலும் உடனே பரிகாரம். அப்படி செஞ்சா அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறதா சொல்றான். சூரத்து நிசாங்கிற 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 17, 18 ஆகிய வசனம் எடுத்து பாருங்க. ஒருவருக்கு மன்னிப்பு இருக்கிறது. யார் அவர்? யார் யதூபூன மின் கரீபின், செய்த தவறுக்கு உடனே அல்லாஹ்ட்ட சமீபத்திலேயே அதற்காக மன்னிப்பு கேட்கிறார். ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவனை உடனே மன்னிக்கின்றான். வலைஸத்தி தௌபா, ஒருவருக்கு மன்னிப்பு இல்லை. இல்லதீன யஅமலூன ஸய்யிஆத், ஒரு தீமையை செய்தார், அவருடைய மரணம் வருகின்ற வரையிலும் அதற்கான எந்த பரிகாரத்தையும் செய்யவில்லை. இதுவரைக்கும் மலக்குல் மௌத் பார்க்கிற வரைக்கும் தாமதப்படுத்துறாரு. மலக்குல் மௌத் பார்த்த பிறகு இப்ப நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்றார். உலைசத்தி தௌபா, இவருக்கு மன்னிப்பு இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். காலம் தாழ்த்துவது இருக்கிற அது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. செய்த தவறுக்கு உடனே மன்னிப்பு கேட்காம தாமதப்படுத்தணும் சொன்னா நம்முடைய உள்ளத்துல தவறு செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு உறுத்தல் இருக்கு தெரியுமா, அந்த உறுத்தல் இல்லாம ஆக்கிடுவான். தப்பு செய்யணும்ன்ற ஒரு உறுத்தல் இருக்கு. எது வரைக்கும் இருக்கும்னா அந்த தப்புக்கு உடனே பரிகாரம் தேடுகின்ற வரைக்கும் இருக்கும். எப்ப பரிகாரம் தேடாமல் தவறுக்கு மேல் தவறு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே இருக்கிறதோ, காலம் தாழ்த்தப்படுகிறதோ, இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன ஏற்படுத்துவான்னு சொன்னா அவருடைய உள்ளத்துல அந்த உறுத்தல் இல்லாமல் ஆக்கிடுவான். எந்த தவறு செஞ்சாலும் இவருக்கு தவறாகவே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். வகஸத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எரிவிடும் அல்லாஹ் சொல்றான். யாரு செய்த தவறுக்கு காலம் தாழ்த்துகிறார்களோ அப்பத்தான அலைஹிமுல் அமது, அல்லாஹ் சொல்றான். ஒரு கூட்டத்தை மாதிரி நீங்க ஆயிடாதீங்க.
ஒரு கூட்டத்தினர்கள் மாதிரி நீங்க ஆகிவிடாதீர்கள். ரொம்ப நீண்ட காலம் இருந்தாலும் அமது, நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். கசத்த குழுவும் அவருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. நீண்ட காலம் வாழ்ந்த போதிலும் கூட அந்த காலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய பாவத்திற்கான பரிகாரம் தேடவில்லை. அவருடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. உள்ளம் இறுகிவிட்டால் நமக்கு தவறு செய்யும் பொழுது யாரு சுட்டி காட்டினாலும் அதை நம்ம பரிசுப்படுத்தவே மாட்டோம். இதெல்லாம் ஒரு தவறா, எல்லாரும் செய்யாததா, உலகத்துல யாரு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துட்டான்னு வைங்களேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். நம்முடைய மரணம் எப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடும். அதான் சொல்றான், ஒலைசத்தை தௌபத்துல்லதீன அமருன செய்யார். ஒரு தவறை செய்து விட்டார், நீண்ட காலம் வரையிலும் அதற்கான எந்த ஒரு மன்னிப்போ தவறோ உறுத்தலோ அவருக்கு ஏற்படவே இல்லை. மரணம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வேதனையை பார்க்கும் பொழுது கையேந்தனா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். ஃபிரௌன் சிறந்த எடுத்துக்காட்டு. ஃபிரௌன் என்ன பண்ணா, கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மூழ்கக்கூடிய நிலைமை வருகிறது. அப்பதான் சொல்றான், ஆமனத்து பனு இஸ்ராயில், இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்ட மூசா நபி ஈமான் கொண்ட இறைவனை நானும் ஈமான் கொள்கிறேன்னு சொன்ன அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? கல்லா, நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஒரு பொழுதும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்பதாக இறைவன் சொன்னான். அப்ப நம்ம உலகத்துல காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்றுதான் இறைவனிடத்துல கேட்க வேண்டிய மன்னிப்பு, இஸ்திக்பார். இதை நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, இறை மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, குறிப்பாக தர்மம், அது நம்முடைய தீமைக்கான பரிகாரம். இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன ஸய்யிஆத், நம்முடைய நன்மைகள் நம்முடைய தீமைகளுக்கான பாவத்திற்கான பரிகாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன் துப்து ஸதகாத்தி ஃபனிம்மா ஹிய வ இன் துஃபூஹா வ தூதுல் ஃபக்ரா ஃபஹுவ கைருல் லக்கும் யுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தர்மம் இருக்குது, அதை பகிரங்கமா செஞ்சா அதுவும் நல்லதுதான், ரகசியமா செய்தாலும் அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இப்படி யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவருடைய தர்மம் அவர்களுடைய பாவத்திற்கான பரிகாரம். காசு பணத்தை நம்ம கொடுத்து நம்முடைய பாவத்துக்கான பரிகாரம் தேடணும். கடைசி நேரத்துல மௌத் வரும் பொழுது அந்த நேரத்துல சில ஆட்கள் செய்வாங்க, மரண தருவாயில உட்கார்ந்துகிட்டு வசியத் செய்வாங்க, என்னென்ன சொத்து இருக்குங்க கிடக்குது, இது யார் யாரு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிறந்த தர்மம் என்ன தெரியுமா? தர்மத்தில் சிறந்த தர்மம் அன் தஸத்தக வ அன்த ஸஹீஹுன் ஹரீஸுன் தஅமுலுல் குனா வ தக்ஷல் ஃபக்ர. தர்மத்தில் சிறந்த தர்மம் எது தெரியுமா? வ அன்த ஸஹீஹுன், நீ ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நேரத்துல, ஹரீசுன், பொருளாதாரத்தின் மீது பேராசை உனக்கு இருக்கக்கூடிய நேரத்துல, தஅமுலுல் குனா வ தக்ஷல் ஃபக்ர, நீ செல்வத்தை ஆசைப்படுகிறாய், வறுமையை நீ வெறுக்கின்றாய். அப்படிப்பட்ட நிலையில நீ செய்யக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம். வலா துமஹில் ஹத்தா இதா பலகத்துல் ஹுல்கும், நம்முடைய உயிர் தொண்டை குழியை அடைகின்ற வரை நீங்க தர்மம் நீங்க தாமதப்படுத்தாதீங்க தர்மத்தை. அந்த நேரத்தை நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையால் இறைவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்றான். மறுமையில ஒருவன் இப்படி அவகாசம் கேட்பானா, இறைவா எனக்கு ஒரு அவகாசம் கொடு, மின் கப்லி அய்யத்தி அஹதகுமுல் மௌத், மௌத் வர்றதுக்கு முன்னாடி நீங்க தர்மம் செஞ்சீங்க. ஃபயகூல ரப்பி, மௌத் அல்லாஹ்ட்ட கேக்குறான். ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், சிறிய அவகாசம் எனக்கு நீ கொடுத்தா லாஸத்தக, நான் தர்மம் செஞ்சிடுவேன்னு சொல்வானா. தர்மத்தினுடைய மகத்துவத்தை அப்பதான் அவன் புரிவான். அப்ப இன்றைக்குமே நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய செல்வங்கள், இறைவழியில் கொடுக்கப்படக்கூடிய தர்மங்கள் எல்லாம் நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம், நம்முடைய தீமைகளை அழிக்கப்படுவதற்கான பரிகாரம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்துல அதிகமா தர்மம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக தர்மம் செய்த மாதத்துல இந்த ரமலானுடைய மாதம். ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் ஜிப்ரீலை பார்க்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செஞ்சாங்க. எதற்காக? இந்த தர்மம் நமக்கு இறை மன்னிப்பை பெற்றுத் தரும் என்பதற்காக. அந்த அடிப்படையில இந்த மாதம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இறைவன் சொல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளையும், மன்னிப்பு கேட்பதாக இருந்தாலும், இஸ்திக்பார் செய்வதாக இருந்தாலும், தான தர்மங்கள் செய்வதாக இருந்தாலும், அதிகமான இபாதத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும், பிறரில் செய்யக்கூடிய தவறுகளை அலட்சியப்படுத்தி அல்லாஹ்விற்காக நாம் மன்னிப்பதாக இருந்தாலும், இப்படி இறை மன்னிப்பை பெறுவதற்கென்று என்னென்ன வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, அப்படிப்பட்ட எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு நாம் மரணிப்பதற்கு முன்னால் நம்முடைய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நரகம் தீண்டாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த உண்மையான வெற்றியாளர்களுடைய பட்டியலில் நாமளும் இடம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே,
நம்முடைய பள்ளிவாசலுடைய பராமரிப்பு பணிகள் பெரிய அளவுல பொருளாதாரம் செலவாகிறது. அது மற்ற மாதங்களை விட இந்த ரமதானுடைய மாதத்துல அதிகப்படியான செலவுகள் இருக்கிற மக்கள்லாம் தெரியும். குறிப்பாக நம்ம ஏசி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஏற்பாடு மக்களுடைய வசதிக்காக வேண்டி அது 2 பகுதிகளும் பெண்கள் பகுதியா இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் ஏசி எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி இருக்கணும்னு சொன்னா நம்முடைய நலனுக்காக நம்ம செய்யப்பட்ட ஒன்று என்றாலும் கூட மற்ற மாதங்களை விட இந்த அதாவது இது மின்சார கட்டணம்ங்கிறது இந்த மாதம் அதிகமாகவே போகும். அது ஒரு சுமையாக இந்த நிர்வாகத்தை நம்ம ஆக்கிறாம அந்த வகைக்காக பல வகைக்கு நம்ம செலவு செய்யறோம். இஃப்தார் நிகழ்ச்சிக்காக கொடுக்கிறோம், என்னென்ன நிகழ்ச்சிக்காக எல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கிறோம்னாலும் கூட இதையும் நம்ம கவனம் செலுத்தணும். இந்த நிர்வாகம் செலவுகள்ங்கிறது நம்முடைய தர்மத்தை கூட நடக்கும். பள்ளிவாசலுடைய பராமரிப்புக்கு தனியான சொத்து பத்துக்கெல்லாம் எதுவும் இல்லை. நாம கொடுக்கக்கூடிய சந்தா நன்கொடை இதன் மூலமாக நடக்குதுங்கும் பொழுது மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாக என்ன செய்யுது செலவுகள் ஏற்படும் சொன்னா அதை கருத்தில் கொண்டு பிரத்யேகமாக இது நிர்வாக பணிகளுக்காக என்று சொல்லி உங்களுடைய தர்மத்தை நீங்க கொடுங்க. அதே போன்று நம்மளுடைய அந்த சகரு உறவை ஏற்பாடு பண்றாங்க, வணக்கத்தின் இபாதத்தில் அதிகமா நம்ம கவனம் செலுத்தணும். 10 நாள் முழுக்க முழுக்க பள்ளி தொடர்பு, அதுக்குன்னு வீட்டுல போய் சாப்பாடு உணவுக்குன்னு எந்த ஒரு நேரத்தை நம்ம போக்கக்கூடாது. மக்களை முழுமையான நன்மையை ஈடுபடுத்தணும் ஒரு நன்னோக்கத்திற்காக வேண்டி அந்த சகரு உணவு நம்ம ஏற்பாடு பண்றோம். அந்த வகைக்காகவும் பெரிய அளவுல ஒவ்வொரு நாளும் பொருளாதாரங்கிறது செலவாகிறது. எனவே இந்த 2ஐயும் கருத்தில் கொண்டு இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாழி வழங்கல் வல்ல இறைவன் நாளைக்கு பல மடங்கு சிறந்த ஒரு கூலி இதற்காக தர இருக்கிறான்.